கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அறம் செய் எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்குது மாதா தொலைக்காட்சியில் அப்படின்னு பார்த்தா, நிச்சயமாக உலகங்களும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் இந்த நிகழ்ச்சியை அவ்வளோ அழகாக வரவேற்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியை தாங்கள் மட்டும் பார்க்காம அதை எல்லாருக்கிட்டையுமே அதை பரப்புரை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு சொன்னால், சமீபத்தில் பார்த்த சில பேர்லாம் பேசுனப்போ, நாங்கள் உங்கள் நிகழ்ச்சி இப்போ நாங்கள் மட்டும் பார்க்குறது இல்லைங்க, நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுறோம், இந்த யூடியூப்ல இருந்து லிங்க் எடுத்து ஷேர் பண்ணுறோம், இந்த நிகழ்ச்சி போடுற நேரத்தை நாங்கள் சொல்கிறோம், இது பாருங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி. அதே நேரத்தில் இது இப்போ மாதா தொலைக்காட்சியில் ஒரு அதிமுக்கிய நேரத்தில் ப்ரைம் டைமில் இந்த நிகழ்ச்சி இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பாருங்கள். முடியாதவர்கள் ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அதனுடைய யூடியூப் சேனல்லையும் மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். நல்ல செய்தியை எல்லோருக்கும் இல்லையா? அறம் செய் உங்களுக்கு தெரியும், இது குழந்தைகளுக்கான நல்ல ஒரு நிகழ்ச்சி, குழந்தை வளர்ப்புக்கான ஒரு பெரிய நிகழ்ச்சி. இந்த குழந்தை வளர்ப்பில் யாரெல்லாம் பங்கு பெறுகிறாங்க? பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தினர், இவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து தான் இந்த குழந்தைகள் என்ற ஒரு அழகான ஒரு ஜாடியில் அப்படி பூக்க வைக்கிற ஒரு நல்ல ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த பூக்களை, இந்த அழகான இந்த குழந்தைகளை நாம் இந்த சமூகத்தில் வரப்போகிற நாட்களில் எப்படிப்பட்ட மனிதர்களாக உருவாக்க போகிறோம், எந்த நிலையில் அவங்களை கொண்டு வர போகிறோம், நல்ல ஆளுமை மிக்கவர்களா, அறிவு மிக்கவர்களா, உடல் வளர் திறன் கொண்டவர்களாக கொண்டு வர்றதுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ அதெல்லாம் பேசி அதிலிருந்து அவர்களை நாம் முன்னேற்றம் காண செய்கிறோம். அதற்கு ரொம்ப முக்கியமாக பங்காற்றி கொண்டிருப்பது நம்ம டாக்டர். அதே போல் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை அழகாக தங்களுடைய கருத்துக்களின் வழியாக நல்ல செய்திகளை கொடுத்துருக்கிற நிறைய சிறப்பு விருந்தினர்கள். அந்த வகையில் அண்ணன் ஜெயச்சந்திரனை மிகப்பெரிய ஒரு ஆளுமை, தொலைக்காட்சியில் இன்றைக்கு நல்லா எல்லோராலும் பாராட்டப்படுகிற, கவனிக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். வெறுமனே ஒரு காமெடியாக, ஒரு நகைச்சுவாக அப்படியே பொத்தாம் பொதுவாக பேசாமல் அதிலே சமூக நோக்கம் கொண்டவர்களாக நிறைய விஷயங்களை கவனமாக அதை எடுத்து கையாளக்கூடிய அற்புதமான ஒரு கலைஞர். அவரும் இந்த நேரத்தில் நம்ம ஓட்டிருக்கிறார். தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம நிறைய செய்திகளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் என்ன பார்த்தோன்றதை ஒரு சின்ன ரீகேப் பார்த்து வந்துடலாமா? உங்கள் வீட்டில் என்ன ராஜா வேலை கொடுப்பாங்க? பாத்திரங்கள் ஒரு வேலை, வீடு கொட்டுறது. வீட்டில் ஒரே ஒரு பொண்ணுனால கடைக்கு போகிறது, துணி மடிக்கிறது, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். கடைக்கு போகிறது மட்டும்தான் நான் போவேன், வேற எதுவும் இல்லை. வீடு கூட்டுவாங்க, பாத்திரம் வளர்க்குவேன். தங்கச்சி எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருவா, நான் கூட்டிடுவேன். எனக்கு வீட்டில் அந்தளவுக்கு வேலை தர மாட்டாங்க. வெரி குட், நல்ல பெற்றோர் தான். நான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா செய்வேன், வீடு கூட்டுவேன், பாத்திரம் விளக்குவேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ரீக்கே பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் தான் இது. தொடர்ந்து நம்ம பேசலாம் வாங்க. குழந்தைகள் உங்கள்கிட்ட உங்களை ஜாலியாக பேசுவோமா? சரி, ஸ்போர்ட்ஸை பற்றி பேசலாமா? உங்களுக்கு பிடிக்கும் தானே? எங்களுக்கு அதுதானே வேலை. எஸ், ஓகே. என்ன ஸ்போர்ட்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லை, வாலிபால். நீ வாலிபாலா? வெரி குட்ரா. எத்தனை வருஷமாக கற்றுட்டு இருக்கிற? 4th கற்றுட்டு. 4th விளாட்றியா நீ? ஓகே. உங்கள் வீட்டில் அக்கா? அக்கா த்ரோ பால் விளாடும். த்ரோ பால் விளாட. வேறு என்ன கேம்ஸ்? அவ்வளோதான், அது மட்டும் தான். இந்த வீட்டில் இருக்கிற பண்டம் பாத்திரத்தை தூக்கி போடுற மாதிரி அதை தூக்கி போட்டு இருக்கிறதானா? ஓகே. இது வாலிபால் அப்பா அம்மா சொல்லி விளாட்றியா, நீயே விளாட்றியா? எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. அக்கா? அக்கா ஸ்கூலில் எல்லாம் விளையாடுறாங்கன்னு ஆசை. எல்லாம் விளாட்றாங்க, அவள் விளாட்றாங்க. அவளுக்கு பிடிச்சி ஆசைப்பட்டு விளாட்றாங்க. அவளுக்கு பிடிச்சி ஆசைப்பட்டு விளாட்றா. ஸோ வெரி குட், வெரி குட். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வாலிபால், ஃபுட்பால், ஷட்டில் 3 உனக்கு பிடிக்கும். உங்கள் வீட்டில் யார் இருக்கா? அண்ணன். அண்ணன் இருக்கா. அண்ணன் என்ன விளாட்றான்? அண்ணன் அவ்வளோக்கெல்லாம் அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிறதுல. ஸோ நோ நோ. கொக்கோ 7th விளையாண்டுட்டு இருக்கேன். கொக்கோ விளையாடிட்டு இருக்க. கொக்கோ பிளேயர், ஸ்கூல் பிளேயரா நீங்கள்? இந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொக்கோவை ஃபாலோ பண்ணுறியா? கொக்கோ கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லலாம். கொக்கோ விளையாடிட்டு இருக்கிற. சரி, இது யார் உனக்கு சொன்னது கொக்கோ விளையாடலான்னு சொல்லி? இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சரி போகலாம் அப்படின்னா போயிட்டு. அப்பா அம்மா சொன்னாங்களா? அதாவது போகிறோமா இந்த மாதிரி சொன்னேன், உனக்கு விருப்பம் இருந்தால் போய் கொண்டுட்டாங்க. வேற எதுவும் ஒன்றும் சொல்லலை? வேற எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஒரே ஒரு பிள்ளை தானே. ஒரே ஒரு பிள்ளை தானே, ஏதோ ஒன்று விளையாடு அப்படின்ட்டாங்க. என்னமோ போ விளையாடு, போ விளையாண்டா சரின்ட்டாங்களா? ராஜா? வாலிபால், கொக்கோ. வாலிபால், கொக்கோ. குட். உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன். நீ ஒரே இப்போ தான், பிரச்சனை இல்லை. அதே தான் சொல்லியிருப்பாங்க அங்கே சொன்ன மாதிரி. என்னமோ விளையாடுறாப்பா, விளையாண்டா சரி. குட், வெரி குட். சிலம்பம். நீ சிலம்பமா? குட், வெரி குட். யார் உனக்கு சஜஸ்ட் பண்ணது?
எனக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கா தோணுச்சா? சரி, வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் வந்து சிலம்பம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் அந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்கு வெளியே போகிறதா இருந்தால் வேணான்ட்டாங்க. எப்படி எப்படி வீட்டுக்குள்ளே சுற்றணுமா? வீட்டுக்குள்ளே சுற்று. இப்போ எங்கே கற்றுக்குற நீ? ஸ்கூலில் கற்றுக்குற. சரி, இப்போ காம்படிஷன்ஸ்லாம் நீ போகிறதே கிடையாதா? ஓ காட். அப்புறம் இப்போ உன் கூட வேறு யாரெல்லாம் காம்படிஷன்ஸ் போகிறாங்க? ஸ்கூலில் பெரிய அண்ணாங்க அக்கா போவாங்க, எங்கள் கிளாஸ்லேருந்து யாரும் போகிறது. அதில் அண்ணா அக்காலாம் போகிறாங்களா? அக்காலாம் போகிறாங்க. உங்கள் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? ஏன் கேட்டியா அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட? ஏன் கேட்கல? நான் எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பேன். அப்படியா? கேட்கல. ஏன் கேட்கல? இப்போ நீ சிலம்பம் இருக்குல்ல, இப்போ நிறையா ஈவெண்ட் நடந்துகிட்ருக்குல்ல, அண்டர் 14 நிறைய போய் போயிட்டுருக்கு, ஸ்டேட் லெவலெலாம் நிறைய போயிட்டுருக்கு. கலந்துருக்கலாம்ல, சான்ஸ் போயிடுச்சு. யோசிக்கல, இனிமேட்டு யோசிப்புமா? சரி, ஓகே, குட். வாலிபால். நான் வாலிபால் தாங்க. விளையாடுவியா பாப்பியா? விளையாடுவேன். விளையாடுவேன். ஓகே. உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேறு யாராவது விளையாடுறாங்க வாலிபால்? வேறு யாரும் விளையாட, அக்கா தம்பி தங்கச்சி? அக்காலாம் எதுவும் விளையாட மாட்டாங்க. அக்கா விளையாட மாட்டாளா? எந்த கிளாஸ் படிக்கிறா? 11th. 11th? அவள் எந்த ஸ்போர்ட்லையுமே இல்லையா? இல்லை, வேறு எதுவுமே அவள் ஸ்பெஷல் இதுக்கு எது கற்றுக்கலையா? எதுவுமே கற்றுக்கல. ஏன் தெரியல. அம்மா அப்பா சொல்லவே இல்லையா போய் எது கற்றுக்குன்னு? சொல்லுங்கள். சொல்லலையா? அக்கா கேட்கலையா? அது தெரியாது. அது தெரியாது. அவள் கேட்டாளா கேட்கல எனக்கு என்ன தெரியும்? நான் விளையாடுறேன், என்னை விட்டுட்டாங்க உங்கள் வீட்டில், அப்படி தானே? ஆமாம். ஓகே, குட். எனக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போகிறது இல்லைங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தேங்க. ஏன் இப்போ போகிறதில்ல? இப்போ வந்து போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அது படிக்கணும். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 9th standard. 9th போர்ஷன் அதிகமாக இருக்குது. 10th போகிறதுனால. அதனால் நீயே நிறுத்திட்டியா இல்லை அப்பா அம்மா நிறுத்திட்டாங்க? நானே எடுத்துக்கிட்டேங்க அங்கிள். ஆனால் பிடி பீரியடில் விளையாடுவேங்க அங்கிள். பிடி பீரியட்லாம் இருக்குதா? இருக்கு. போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நிறுத்திருப்பாங்களே. இல்லை. ஏய் சரி விடு. அதை நான் இதுக்கு அதெல்லாம் போய் சொல்லிவிட்டு நம்ம டிவியில் பார்த்துட்டுல அப்புறம் மிஸ் பிரச்சனை தான். ஓகே, அதெல்லாம் நிறுத்திட்டீங்க நீங்கள். அதனால அதையே மெயினாக வச்சு விளையாடுறதில்ல, ஆனால் பிடி பீரியடில் விளையாடுவேங்க. ஓகே, கிடைக்கிற அந்த நேரத்தில் விளையாடிட்டு இது பண்ணிக்குவேன். ஆனால் உனக்கு ஆசை இருந்துச்சு தானே அந்த ஸ்போர்ட்ஸில், அந்த ஃபுட்பால் விளையாடணுன்னு? இருந்துச்சுங்க. சரி, ஃபுட்பால் விளையாடும் பொழுது ஃபஸ்ட்டு போய் விளையாட சேர்றேன்னு சொல்லி அப்பா அம்மாட்ட சொன்னல, என்ன சொன்னாங்க? சேர்ந்துக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா சேர்ந்துக்கோ அப்படின்ட்டாங்க. அது ஒரு டஃப் கேம் இல்லை அது? அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறேன். இல்லை, குட், வெரி குட். நான் எந்த வம்பு தும்புக்கும் போகிறதில்லைங்க, அப்படி தானே? நான் ஃபஸ்ட்டு கபடிக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால போகிறதில்ல. ஏன் வேணான்னாங்க? அண்ணா வந்து கபடி போய் எக்ஸாமில் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆனனால நீ அதே மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு கபடிக்கு போக வேணான்ட்டாங்க. ஓ, அண்ணன் போய் தடுமாறி விழுந்துட்டாரு, போகாமல். கஷ்டமாக இருக்குல்ல? நீ வேற ஏதாவது கேம் போக வேண்டியதானே? அதுக்கப்புறம் சிலம்ப சுற்றுறதுக்கு கேட்டேன். சிலம்ப குச்சியில் வேணான்ட்டாங்க. அது குச்சி, அது மண்டையில் அடிச்சிரும், நமக்கு வன்முறை வேணான்ட்டாங்களா? அப்பா வந்து போந்தா சொன்னார், குச்சி இல்லை அதனால வேணான்ட்டாங்க. குச்சி இல்லைன்றதுனால வேணாம். குச்சி வாங்கி தர மாட்டேன், நீயா போய் சுற்றிட்டு வா. நீயாவே சிலம்ப சுத்து, ஆனால் குச்சி தர மாட்டேன்ட்டாரா? நீ கேட்கலையா? வாங்கி தரேன்னு சொன்னார், ஆனால் நீ வாங்கி தரல. இன்னும் வாங்கி தரல. வாங்கி தந்துட வச்சலாம். நீ சிலம்பம் சுற்றுற மாதிரி அப்பா அம்மாவை சுற்று, அப்போ தான் வாங்கி தருவாங்க சீக்கிரம். சரி, குட், வெரி குட். கொடுங்க. இளையனிலா சொல்லு சாமி. கபடியும் செஸ்ஸும் விளையாடுறது பிடிக்கும். செஸ்ஸுக்கு அப்பா அம்மா 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஜோனல்ஸ் முடி போனேன். குட். அதுக்கப்புறம் கபடிக்கு விளையாட சொன்னால் வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணாம், மற்றவங்க காலவாரி விடுற விளையாட்டு நமக்கு தேவையில்லைன்ட்டாங்களா? ஏன் வேணான்னாங்க? தரல. அவங்களே கிட்டலாம் சேரலாம். சரி, சொல்லுங்க. கபடி விளையாடிட்டு இருக்க? ஸ்கூலில் விளையாடிட்டு இருக்கியா? டீமில் இருக்கியா? டீமில் இருக்கேன். வெரி குட், வெரி குட். உங்கள் வீட்டில் வேறு யாரும் இருக்கா? எங்கள் வீட்டில் தங்கச்சிங்க இல்லை இல்லை, தங்கச்சி என்ன விளையாட்டில் இருக்கா? அவங்க எதுவும் இல்லை, அவங்க பேபி ஸ்கூலில். பேபி ஸ்கூல். ஓகே, அவள் அங்கே ஏற்கனவே கபடி விளையாடிட்டு தான் இருப்பாள். டிச்சிக்கான்னு சொல்லி. குட். இப்போ இவங்களுடைய பேரண்டிங் இருக்கீங்கள, இவங்க இந்த விளையாட்டை வந்து சொல்லும் பொழுது, நான் விளையாடுறேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்னென்ன சொன்னீங்க? இதில் யார் பேரண்ட்டு? நீங்கள் சொல்லுங்கள். பாப்பா வந்து நிறுத்த நீங்கள் தானா? ஃபுட்பால் போடணுன்னு சொன்ன உடனே நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம்.
சொல்லப்போனால் அவளுக்கு டிஷர்ட் உடனே அன்னைக்கு நைட்டே போயிட்டு டிஷர்ட் வேணும், அடுத்த நாளே அவள் இந்த டிஷர்ட் போடணும்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு நான் ஒரு 5-6 டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஒன்று தானே கேட்டேன் விளையாடுறதுக்கு, நீங்கள் ஏன் இத்தனை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா. என்னம்மா ஸோ இது? அது மாதிரி அவங்க எந்த கேம்ஸை, அதாவது இதில் வந்து ஜெண்டர்லாம் நாங்கள் பார்க்குறது கிடையாது. ம்ஹும். அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் அது. இதில் வந்து நாங்கள் அதை வந்து எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் பார்க்கல. அதே மாதிரி வீட்டு வேலை செய்கிறதுலையும் நானும் என் மனைவியும் சேர்ந்து செய்கிறத பார்த்து தான் இவங்களாம் சேர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்க. இவங்கள வந்து நீங்கள் கூட்டுங்க, நீங்கள் பெருக்குங்க, நீ பாத்திரங்கன்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி செய்கிறத பார்த்தோன்னா என் பையன் ஃபஸ்ட்டு மூத்தவன் அவன் தான். அவன் பிறந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா விளக்குமாறு பிடிச்சி கூட்டுறான். அவனும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அடுத்த வருஷம் இவங்க வந்தாங்க, அவனை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் அண்ணன் என்னெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் இவங்க செய்வாங்க. அடுத்து 3வது கேட்க வேணும். இந்த 2 பேரையும் பார்த்து அவங்க நல்லாவே எல்லாரோடையுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டிஸ் அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ என்னுடைய இது சஜஷன்னா, பேரண்ட்ஸ் ஒரு மாடலாக வீட்டில் இருந்தாலே போதும், பிள்ளைங்க அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிறதுல அது. அவள் வந்து 9th படிக்கிறேன்னு சொல்லி விளையாட்டு நிறுத்திட்டா. அதை நிறுத்தினது யாரு? அவளா இல்லை நீங்களா? நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை, இதெல்லாம் எங்களுடைய தலையீடு கிடையாது, அது அவளாக எடுத்துக்கிட்டது தான். ம். சொல்லப்போனால் அவள் படிப்புக்கு என்னுடைய மற்ற 2 பிள்ளைங்க கொடுக்குறத விட இவங்க கொஞ்சம் அதிகமான எஃபெக்ட் போடுவாள். ம். மற்ற 2 பையன் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக படிப்பான், அவன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டான். இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ரேங்க்கை வந்து ஒரு டைமும் அவங்க விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல பயங்கர எஃபர்ட் எடுப்பாங்க. 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு பைபிள் படிச்சுட்டு உடனே ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்ப நைட்டு பார்த்தீங்கன்னா 10 மணி 11 மணி வரைக்கும் படிப்பாங்க. ஓகே, ஸ்டடீஸ் மேலே எஃபோர்ட் அதிகமாக போடுறாங்க. நானே சொல்லியிருக்கிறேன், வேணாம்மா நீ கொஞ்சம் கம்மியாக படித்தா கூட போதும், ஏம்மா? ஹெல்த்தை பாரு அப்படின்னு. ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கொடுக்குறீங்களே நீங்கள் அப்பா. ஓகே ஓகே. நான் ரொம்ப பையன் overall என்ன கேம்ஸில் இருக்கா அப்படியே பையன்? பையன் அந்த கேம்ஸ்லையும் இல்லை. அவனுக்கு கேம்ஸ் அது அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செஸ் விளையாடுவான். ஓகே ஓகே செஸ்ஸு டோர்னமெண்ட்லாம் போயிருக்கிறான். இவங்களும் செஸ் விளையாடுவாங்க. ஓகே ஓகே 3 பிள்ளைங்களுமே செஸ் விளையாடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது அப்பா யார்? குழந்தை உங்கள் சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸில் விளையாடணும்னு கேட்டான், சரி விளையாடுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு. நீங்கள் எதுவும் சஜஸ்ட் பண்ணலையா? ஒன்றும் சொல்லு. என்ன ஒன்று சொல்ல? ரன்னிங்கில் சேர்த்து வர சொல்லிக்கிட்டே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். இல்லைங்க, நீங்கள் எதாவது சொன்னீங்களா? டே நீ ஒரு நீ இந்த பையன்டா இந்த விளையாட்டு விளையாடுறா அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லியிருக்கீங்க? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் சொல்லு. அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஸ்போர்ட்ஸ் இருந்தால் சரி, விளையாண்டா போதும். குட், வெரி குட். வாலிபால் பிடிக்கும்னு சொன்னாப்பிள்ளைங்க, ஆ. பாலே வாங்கி கொடுத்து நீ போய் விளையாடுப்ப அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. உடனே ஒரு பாலை வாங்கி கையில் கொடுத்துட்டீங்க, ஆமாங்க. போடா மகனேன்னு சொல்லி. ஆமாங்க, வாலிபாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. ம். அதனால் சொந்தமாக பால் வாங்கினேன் வேணும்னு கேட்டாப்புல அப்போயே வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ பையன் யார்? அவன் சரி. இப்போ ஒருவேளை அவன் வந்து பையன் இல்லை, உன் பேர் என்னடா? லத்தீஸ். இப்போ லத்திகான்னு இருங்க, என்ன செஞ்சுருப்பீங்க? என்ன விருப்பமோ அதை அப்புறம் அனுப்பிச்சி விட வேண்டியதானே. எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது வாலிபால் கேட்டால் அனுப்பியிருப்பீங்க. எதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை தானே பண்ணணும் நாங்கள். சரி, ஓகே. அது பையனா இல்லை பொண்ணு அப்படிலாம் கிடையாது. எல்லா பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்கம்மா, வேறு நீங்கள் சொல்லுங்கள். இதில் உங்கள் குழந்தைங்க சொன்னதில் 2 பசங்க வந்து கபடி விளையாடுவாங்க. அவங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு என் பொண்ணும் கபடிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா. அதனால அவளை நான் போக விடலை. செஸ் விளையாடுவா. ஏன் போக விடல? தன்னால் இன்ட்ரெஸ்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பசங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் செஸ் நல்லா எல்லாருமே விளையாடு. அப்படி தானே, எல்லாருமே அப்படி தானே. அவங்க அண்ணனும் தம்பியும் வீட்டில் வந்து விளையாடுவாங்க. அவங்க அதாங்கம்மா. 2 பேரும் மாறி மாறி விளையாடுறத இல்லை பார்த்துட்டு நானும் எல்லாருமே இப்போ நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு வச்சுங்களேன், அப்படின்னு பிறந்த உடனே எனக்கு கையில் பேட்டோடலாம் பிறந்து வர மாட்டேன். வேறு ரெகுலராக டிவியில் பார்க்குறது, அங்கே விளையாடலாம் பார்த்தோன்னே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் ஆகி சரி நம்மளும் விளையாடலான்னு அந்த ஆசை வரும்ல. இயல்பாகவே அவளுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அண்ணனுங்களே கபடி பிளேயராக இருக்கிறதுனால அவளுக்கு அந்த எண்ணம் வர்றதில் என்ன தப்புன்ற. அவங்க அண்ணங்க விளையாடிக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. இவ கொஞ்ச நேரம் விளையாடனோடனே வந்து கையை அமுக்குங்க காலை அமுக்குங்கன்னு வந்து நிற்பான். இப்போ பிரச்சனை உங்களுக்கு என்ன? அவளுக்கு முடியாது, அவள் உடம்புக்கு வந்து அது முடியலை. இப்போ கொஞ்சம் ஓடினாலே அவளுக்கு கால் வலி வந்துடும். அப்போ உன் முன்னால் முடியல அப்படின்றத அதை நீ செய்யாதன்னு சொல்லுவேன். உன் ஹெல்த் நீ பார்க்கணும்ல. உனக்கு செஸ் நல்லா விளையாடுற, போய் கப்பெல்லாம் வாங்கி வின் பண்ணிட்டு வந்தா. இல்லை பசங்களுக்கு விளையாண்டா கால் வலி வராதா? அந்த பசங்க இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலையே. அப்படி அவங்க நல்லா விளையாடுறாங்க. ஸ்கூலில் வந்து அவன் பெரிய பையன் பிள்ளை வந்து படிக்கிறான். அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே போட்டிக்கெல்லாம் போவான். சரி. அதே மாதிரி அவன் தம்பியும் போவான். சரி. இவ வந்து அப்படி போனது கிடையாது. இவ செஸ் விளையாட போவா, டிராயிங் பண்ண போவா. இவ கொஞ்சம் விளையாண்டாலே, கொஞ்சம் வீட்டிலேயே சும்மா கொஞ்சம் விளையாண்டாலே அவளுக்கு கால் பெயின் வந்துடும். அவளுக்கு என்னென்ன வேலை வைப்பீங்க வீட்டில்? எல்லா வேலையுமே செய்வா. 3 பேருமே செய்வாங்க. தோசை சுடுவா, சட்னி. அண்ணன் அவங்க 2 அண்ணனும் தோசை சுடுவாங்க, சட்னி வைப்பாங்க. வேற என்ன ஸ்பெஷலாக வேலை வைப்பீங்க அவளுக்கு? நார்மலாக வீட்டில் என்ன வேலை, பாத்திரம் விளக்குற வேலை. அது பெரிய பெரிய பாத்திரம்லாம் கழுவ மாட்டா. சின்ன சின்ன தட்டுங்க, அதுதான் ஸ்பூனு அது மாதிரியா? சாப்பிட்ற தட்டுங்க,
சட்டி பானையெல்லாம் கழுவ மாட்டா, அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது வேணாம் அப்படின்பா. வீடை கூட்ட சொல்லுவேன், வீடை கூட்டுவா. அதுலலாம் உங்களுக்கு கை கால்லாம் வலிக்கிறது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. சொல்ல அது மாட்டாங்க. நார்மலாக டெய்லி வீடு கூட்ட மாட்டான்ல. இப்போ ஸ்கூல் டே இல்லாமல் லீவில் வீட்டில் இருப்பா, அப்போ தான் அவளுக்கு அந்த வேலை கிடைக்கும். காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வரும். நானே வீட்டில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுடுவேனே. அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற அன்னைக்கு தான் நான் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் கூட அவளை செய்ய வைப்பேன். வீடை கூட்டுமா அப்படிம்பேன். கால் வெளியே வந்தாலும் சரி, கை வெளியே வந்தாலும் சரி கூட்டுன்றீங்களா? கூட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் விளையாட மட்டும் வேண்டாம். அந்த விளையாடு வந்து அவளுக்கு ஹெல்த்துக்கு முடியல. சில நேரம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவா, கை காலெலாம் வலிக்குதுன்னு சொல்லுவா. அப்போ ஒன்றால் உன் உடம்புக்கு அது முடியல அப்படின்னு சொன்னதுனால அதை நான் செய்ய விட மாட்டேன். மற்றபடி விளையாடினாலும் வெளியே வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டேன். ஏன் அனுப்ப மாட்டீங்க? பசங்க, நான் வந்து இந்த ஊர் எனக்கு சொந்த ஊர் கிடையாது. சொந்த ஊராக இருந்தால் சொந்த அனுப்புவீங்களா? ஊர்னா பயம் கிடையாது. இங்கே அப்படி கிடையாது இல்லையா. பசங்களே என் கண் முன்னால் என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட் உண்டு, அங்கே மட்டும்தான் விளையாட சொல்லுவேன். ஓ, உங்களுக்கு தனி ஷோ வைக்கணும் போலுக்குதே. வெளியே எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். இல்ல பசங்களை நீங்க அது அந்த அங்க விடுவீங்க, பொண்ணு அங்க போய் விளையாடக்கூடாது. பொண்ணு கீழே போய் விளையாடுவா. ஆனா அந்த அந்த உங்க கண்ணு தூரத்துல என் கண் இருக்கிற அந்த பார்வையிலே இடத்துல- விளையாடுவா. பசங்களே அவங்க கண் பார்வையெல்லாம் இருக்கணுமா? இல்ல கண்ணு பார்வையில ஒரு தூரத்துல ஒரு ஃபீல்ட்ல விளையாடுறாங்க. ஆமாம். இன்னொன்று அங்கே வந்து ஏரியா வந்து இப்போ சின்ன பிள்ளைங்க தான் விளையாடுறாங்கன்னு அக்கம் பக்கத்தில் வந்து ஃப்ரீயாக விட மாட்டாங்க. சின்ன பிளாஸ்டிக் பால் தான் போட்டு விளையாடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து பட்டுரும், படவே செய்யாது, பட்டுரும்னு அவங்க சண்டைக்கு போவாங்க. சின்ன பிள்ளைங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இதனால் பேரண்ட்ஸுக்குள்ளே சண்டை வந்துடும். அதனால் அங்கே போகாதீங்க, அங்கே விளையாடாதீங்க, ஏன் கண்ணு முன்னாடியே நில்லுங்க, ஏதாவது நான் பக்கத்தில் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், பேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம் தான். அதனால எங்கேயுமே விட மாட்டேன். நைட்னாலும் பசங்க போய் விளையாடுறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த டயத்தில் நீ வீட்டில் இருக்கணும், அவ்வளோதான். அதே அந்த பசங்க என்ன செய்வாங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணும் செய்வா. ஆனா கபடி விளையாட விடலையே, ஏன்னா உன்னோட ஹெல்த்ல ப்ராப்ளம். ஹெல்த்தில் அப்படியா? ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான். அப்படியா? கபடி விளாண்டு எனக்கு எந்த வலியும் வந்ததில்லை. கால் வலிக்கும், அவ்வளோதான். வேறு எந்த வலியும் வராது. எனக்கு அடிக்கடி வயிறு வலிக்கும், ஆனால் கபடி நல்லா வந்ததில்லை. கபடினால வலி வரலன்ற நீ. கபடினால வரல. அப்புறம் எப்போ எல்லாம் வலி வரும்ன்ற? நிறையா சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அது எல்லாருக்கும் தான் வலிக்கும். இல்லை இல்லை நிறைய அடிக்கடி வயிறு வலிக்கும். அப்போ அடிக்கடி நிறைய சாப்பிட்றியோ? இல்லை, ஆ. இப்போ நிறைய சாப்பிட்டான்னு இல்லை, நார்மலாகவே கொஞ்சம் பெயின் அவளுக்கு வரும் அடிக்கடி. அது சரிம்மா, நீங்கள் இப்போ அந்த இஷ்யூவை நீங்கள் தனியாக ஏன் பார்க்காம விளையாட்டுனால தான் வந்துருச்சுன்னு சொல்லி நிறுத்துறீங்க? ஜஸ்ட் ஒரு தான். சும்மா நான் அப்படி உங்களை இல்லை. நீ ஏன் செய்யல, ஏன் அப்படிலாம் இல்லை, அப்படி ஜஸ்ட் இல்லை. கேட்டுக்கிறேன், ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். பிள்ளைங்க விளையாடுறப்போ வந்து இப்போ பசங்களும் விளையாடுறாங்க நல்லா. அந்த சின்ன அவங்க அண்ணங்க 2 பேரும் நல்லா விளையாடுவாங்க. எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க, அவங்க பாட்டுக்கு வந்து அவங்கவுங்க வேலைகளை செய்வாங்க. ஆனால் இவ கொஞ்சம் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் விளையாண்டாலே போதும், அவளுக்கு கால் பயங்கரமாக பெயின் எடுக்குது. பெயின் எடுக்கும். வந்து என்கிட்ட சொல்கிறேன், எனக்கு கால் வலிக்குது, நான் அளவே செய்வா. அமுத்தி விடு. நான் அமுக்கி தான் விடுவேன். ஆனால் ரொம்ப பிரச்சனை நீ உண்டாக்கிடக்கூடாதுல்ல, அதனால தான் நீ அந்த ஒரு விளையாட்டுக்கு முன்னெச்சரிக்கை, போகாத. ஒரு இன்னொன்று முன்னெச்சரிக்கை. கபடின்றது வந்து பசங்களும் போவாங்க, பொண்ணுங்களும் போவாங்க. அங்கே வந்து எப்படி அடி போடணும்னு தெரியாது. நீ பாட்டுக்கு எதுலையாவது அடி வாங்கிட்டு வந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம். அதனால தான் நாலா பக்கமும் யோசிக்கிறீங்க நீங்கள் ஒரு சர்வேலன்ஸ் கேமரா தான், நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் யோசிக்கிறீங்கப்பா. புதுசாக அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னாங்க, அனுப்பியாச்சு, பேட் வாங்கி கொடுத்தாச்சு. என்ன வேணுமோ அதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன் நான். நீங்கள் எதுவுமே இன்சிஸ்ட் பண்ணலையா, நீ வந்து இந்த ஸ்போர்ட்டுக்கு போ, இல்லை நீ வந்து பீயிங் எ கேர்ள் பீயிங் எ பாய்? இல்லை, எனக்கு 2 பசங்க தான், அவங்களுக்கு பிடிக்கும்னு ஒன்று அனுப்பியாச்சு. இல்லை பசங்க தான் சொல்கிறேன் நான். பசங்க இன்னும் நல்ல வேறு விளையாட்டுக்கு போனோட அதெல்லாம் விளையாடணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை நீங்கள்? இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க என்ன விளையாடுறாங்களோ அவங்க கூட தானே சேர்ந்து விளையாடுவாங்க. அப்போ அவங்க ஷட்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஸோ பேட் வாங்கி கொடுத்தாச்சு. அதே மாதிரி பால் வேணும்னு கேட்கும்போது அப்பப்போ அவனுக்கு என்ன தோணுதோ செஞ்சு போங்கடா அப்படின்னு. பிகாஸ் நானும் ஸ்போர்ட்ஸில் இருந்ததில்ல, அதனால் தெரியல நமக்கு. ஓகே, இல்லைனா அப்புறம் வீட்லேயும் பிரச்சனை ஆகி போய்டும் அப்படின்றனால. இல்லை ஏதோ ஒன்று. ஓகே, வேறு சொல்லுங்கம்மா. எந்த கேம் இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க. அதில் விளையாண்டு முன்னுக்கு வரணும், எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அவர் ஃபுட்பால் ஓகே, கிரிக்கெட் ஓகே, கபடி எல்லாமே கற்றுக்குவார், ஓகேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு? ஒரு பொண்ணு இருக்குது. பாப்பா 11th படிக்குது. என்சிசியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் விளையாட்டு, அதில் டான்ஸு எதுலேயுமே பிடிக்கல அதுக்கு. சரி அப்படியே விட்டாச்சு. அவங்க படித்து கொஞ்சம் இதாக வரணும் அப்படிங்கிறது மட்டும் இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. ஓகேம்மா, நீங்கள் சொல்லுங்கள். பாப்பா வந்து சிலம்பம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொன்னான். அது நான் ஓகேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவ 3rd வந்துட்டான். அதனால் அவங்க சிலம்பத்துலையா? இல்லை, இது படிப்பில் வந்து அவள் 3rd வந்துட்டான். அதனால் அவங்க அப்பா வந்து நல்லா படித்தா மட்டும் நீ அதை பண்ணு, அடுத்த தடவை வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினீன்னா அதை நான் ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதுனால. 2 பொண்ணுங்க தான். 2 பொண்ணு தான். 2 பிள்ளைங்களும் சிலம்பம் கற்றுக்குறாங்க.
இல்லை அவள் சின்னவளுக்கு வந்து இதில் டான்ஸில் ரொம்ப ஆர்வம். அதனால் பெரியவ மட்டும் சிலம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க வேறு எதுவும் கேட்கலையா? சின்ன பிள்ளை நான் டான்ஸ் தாண்டி வேறு எதுவும் கற்றுக்கிறேன்னு எதுவும் கேட்கலையா? அவளுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப டான்ஸு. ரொம்ப டான்ஸ் அவள் கேட்டதுனால கூப்பிட்டு. அவங்களுக்கு பிடிச்சது கபடி. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் கராத்தில் சேர்த்துட்டோம். 3 வருஷமாக போயிட்டுருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கோயம்புத்தூரில் இது கோல்டு மெடல். அவங்க 2 பேருமே ஹிந்துஸ்தான் காலேஜில் வச்சுருந்தாங்க போட்டி. அங்கே வந்து அப்புறம் ஜிஆர்டி காலேஜ் போனாங்க. எல்லா இடத்துலையும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணிட்டீங்க. ஆமாம், வெரி குட். நீங்கள் எனக்கு 2மே பொண்ணுங்க தான், பாப்பா தான். அது அவங்கள ரொம்ப ஸ்போர்ட்ஸாக வளர்க்கணுன்னு அவங்க அப்பா ரொம்ப ஆசைப்படுவாங்க. பொண்ணுங்கன்னா அவங்க பயந்துடவே கூடாது, என்ன ஆசைப்படுறாங்களோ அத்தனையும் செய்யுங்க, ஃப்ரீடமாக விட்டுட்டேன். சூப்பருங்க. அவள் நல்லா பேச்சு போட்டியிலலாம் ஸ்கூலில் நிறையா வின் பண்ணியிருக்கா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நிறையா வாங்கியிருக்கிறா, நல்லா ஸ்போர்ட்ஸாக பேசுவா. இங்கே பேசாமே இருக்கிறா, அதுதான் நான் பார்த்து ஆச்சரியம், பேசாமே உட்காந்துருக்கிறா இல்லையான்னு. சிலம்பம் கற்றுக்கிற ஆசை. அவங்க அப்பா சிலம்பம் சுற்றுவாங்க. ஸ்கூலில் வந்து இவளுங்க திடீர்னு வந்து சிலம்பத்தில் யார் சேருங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் உடனே ஓகே சொல்லிட்டோமான்னாங்க. எனக்கு ஆச்சரியம், அவங்க அப்பா சுற்றுவாங்க, இதுங்க எப்படி ஓகே சொல்லிச்சு. நானும் ஓகே சொல்லிட்டேன், அப்பாவோட இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா செய்யுங்கடான்ட்டேன். 2 பேருமே சிலம்பத்தில் சேர்ந்துருக்காங்க. நான் ஸ்போர்ட்ஸாக தான் வளர்க்க ஆசைப்பட்றேன். ஜென்ஸு போல தான் இவங்களும், எதுக்கும் இவங்க பயப்படக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். எது பயமே இல்லாமல் நீங்கள் வளரணும்னு ஃப்ரீடம் விட்டுட்டேன். அவங்க பிடிச்சது போல் அவங்க இருக்கலாம், ஃப்ரீடமாக இருக்கணும். ஆனால் அதை அவங்க ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாகவும் நடந்துக்கணும். அங்கே பாரு வைக்கிறது பாருங்க அம்மா உனக்கு செக் இது, அதையே ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது அப்படிங்க. ஆமாம், ஓகே, அது என்னோட. சூப்பர்மா. பாப்பாவுக்கு வந்து கோகோ தான் பிடிக்கும், அதில் விளையாடுவா. அதுக்கப்புறம் மெகந்தி ரொம்ப போடுவா, மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி அதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய டிவிலெலாம் பார்த்து போடுவா, இன்ஸ்டாகிராமில் பார்த்து மெகந்திலாம் நிறைய வரைவா. சரி அவளுக்கு என்ன விருப்பமோ அதை செய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் படித்ததுக்கப்புறம் இந்த 2 வீலர்லாம் கியர் போட்டு ஓட்டுவாங்க இல்லைங்களா வண்டி, அந்த வண்டிலாம் ஓட்டி கற்றுக்கோ, டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்துக்கோ. அடுத்த இல்லை இல்லை இப்போ கற்றுட்ருக்கா. அடுத்த காரும் ஓட்டி கற்றுக்கோ, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இல்லை பிள்ளைங்க வந்து கீர் வண்டி ஓட்டலாமா? அவங்களுக்கு தான் தனியாக ஓட்டணும், அதான் ஓட்டக்கூடாதுன்னு இருக்குன்னா அதில் ஓட்டணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கேடிஎம் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன். கேடிஎம்லாம் எனக்கு ரொம்ப ஆசை, என் பாப்பா ஓடணும்னு. இல்லை இல்லை ஒரு இல்லை இல்லை எனக்கு ஒரு ஆசை. பசங்க தான் அது பூரா செய்யறாங்க, நம்ம பிள்ளை செய்யணும். அது அவங்க பின்னாடி நாம உட்காந்துட்டு போனேன், எனக்கு ரொம்ப ஆசை. அதெல்லாம் உட்கார முடியாதுமா, நீங்க பரவாயில்லைங்க சார், ட்ரை பண்ணி நினைச்சிட்டீங்களா அந்த வண்டியை? எனக்கு தெரியும், இதான் அதை அவ ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவளை கொண்டு வரணும்னு. அந்த வண்டி எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கு. என் புள்ள அதில் ஓட்டணும்டா, என்னடா பெருசா பசங்க பெரிய பந்தா பண்றீங்க. அவங்க ரொம்ப அதை கரெக்டாக ஓட்டி வரணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நேராக ஓட்டி எங்கேயும் விடாமல். ஆமாம், கபடி விளையாடுறாங்க. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை எந்த இது மறுப்பும் சொல்ல மாட்டோம். நல்லா விளையாடணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற. நல்லா விளையாடுமா, நல்லா படிச்சிருமா. அருமை அருமை, வெரி குட் வெரி குட் வெரி குட். சொல்லுங்கள். விளையாட்டுலாம் நாங்கள் வந்து இது விளையாடணும் அது விளையாடணுங்கிறதுல எதுவுமே இல்லை. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறோ அதை விளாண்டுக்கலாம். எங்கள் பாப்பாவுக்கு அவன் சொன்ன மாதிரி த்ரோ பால் விளையாட பிடிக்கும்னா விளாண்டுக்கலாம். சிலம்பம் சொல்லி கொடுத்தாங்க, கற்றுக்கிறேன்னா ஓகே கற்றுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இப்போ 10ங்கிறனால அவங்க எதுவும் போகிறதில்ல. மற்றபடி இவன் வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இருந்துட்டு தான் வர்றான். ஏன்னா மிஸ்ஸு வந்து அவன் நல்லா விளாட்றான் இருக்கட்டும்னு எங்கிட்ட சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல இருந்துட்டு வரட்டும்னு நாங்களும் விட்டுட்டோம். அதேமாதிரி நீங்கள் வேலையில் அப்படி தான் கேட்டீங்க. எங்கள் வீட்டில் வந்து இது செய்ய அது செய்யுங்கிற எந்த இதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை. எல்லாமே அந்த சார் சொன்னது வந்து நான் ரொம்ப, மேடம் சொன்னது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்கவுங்களுடைய வேலையை அவங்கவுங்க கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அவர் சொன்னார் இன்னொரு ஒரு சிலர் வீட்டிலலாம் அப்படியே இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் அவர் வந்து ரொம்ப கண்டிஷன் எப்படின்னா அவங்கவுங்களோட இன்னர் வந்து அவங்கவுங்க துவைச்சி காலையில் காய போட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். 2 பேருமே செய்கிறாங்க, நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு வேளை அவன் லேட்டாச்சுன்னு மிஷினில் இருந்தாலும் நான் துவைக்கும் போது தூக்கி வெளியில் வைப்பேன். அவன் தான் அந்த துவைச்சி காய போட்டு தான் 2 பேருமே டவல் முதற்கொண்டு காய போடணும். ஒரு வேளை எமர்ஜென்சி லேட் ஆகிடுச்சு ஓகேனா நான் செய்வேன். மற்றபடி அவங்க 2 பேருமே அதை கம்பல்சரி செஞ்சு தான் ஆகணும். எங்கள் வீட்டில் அது கம்பல்சரி. அதே மாதிரி அவன் வேலை செய்கிறது வந்துட்டு சொல்லவே இல்லை. அவன் எல்லா வேலையுமே செய்வான்.
டீ வச்சு கொடுப்பான், தோசை ஊற்றி கொடுப்பான், மிக்சியில் போட்டுட்டு கொடுன்னா போட்டு கொடுப்பான், எல்லாமே செய்கிறான். அந்த மாதிரி தான் நாங்கள் பழக்கிறோம். அதே மாதிரி மேம் இல்ல, அவன் சொன்ன மாதிரி பயந்துட்டான். நீங்க சொன்னீங்கன்னா ஒரு தோசை ஊத்துன்னு சொல்லிட்டீங்க. இல்லை வீட்டில் வந்து மேம் சொன்னாங்க அந்த பசங்களை வந்துட்டு அடுத்த இதுக்கு எப்படி நம்ம கொண்டு போகிறதுங்கிறதா இது. இப்போ நம்ம வீட்டில் நம்ம வீட்டை பார்த்து தான் வளர்றாங்க அப்படின்னா, இவங்க டேடி வந்து அப்படி தான் இருக்காங்க வீட்டில். எல்லா ஹெல்ப்பும் எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் சிஸ்டரின்னால எல்லாமே அவங்க ஓகே, இது அது பார்சியாலிட்டி எதுவுமே இல்லை. என்னனாலும் அவங்க செய்வாங்க. அதை பார்த்து இவங்க வளர்றாங்க. பட் இவன் வந்து தண்ணி எடுக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே அவங்க அப்பாவோட கோஆப்ரேட்டாக எல்லாமே சூப்பர் செய்வான். சூப்பர் சூப்பர். அதுதான் எங்கள் வீட்டில் நடக்கிறத தான் நான் சொல்கிறேன். எல்லா வேலையும் எங்கள் வீட்டில் நடக்கும். வெரி குட், நல்ல பிள்ளை. அதில் வந்து பிள்ளைங்கள நாங்கள் ஓகேம்மா ஓகேம்மா சூப்பர். அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்த பேசும் பொருள் இதோட முடிவடைய போவதில்லை. நிறைய பேச போகிறோம். குழந்தைங்க ஆர்வமாக இருக்கிறாங்க, பெற்றோர்களும் தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினர், மருத்துவர் எல்லோருமே இந்த இந்த செய்தியை இன்னும் அதிகமாக பேசி நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த தாங்கள் வந்து அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைச்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்த வாரம் இருக்கும். இதுவரை பார்க்க முடியாதவர்கள் நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர்னுடைய யூடியூப் சேனலில் போய் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல் மாதா தொலைக்காட்சியிலையும் இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள், அதையும் பார்க்கலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.